ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 12வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1,50,725 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.81% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு அட்டகாசமான கேம் பிளே வந்து பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதிகப்படியான வாக்குகளை மட்டும் வாங்குறது மட்டும் இல்லாமல் 26%-லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்பர் 1 பொசிஷனில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காரு. திவ்யாவோட கம்பேர் பண்ணும்பொழுது 50,000 வாக்குகள் அதிகமாகவே வாங்கியிருக்காரு. 2வது இடத்துல திவ்யா கணேஷ் 1,01,000 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.79% இருந்துட்டுருக்காங்க நம்முடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்க ஒரு ட்ராக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பயணம் பண்ணிட்டு போயிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க. ஒரு நல்ல வாக்குகளை வாங்கி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திவ்யா கணேஷ் அப்படின்னாவே ஓகேப்பா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் எடுத்து வச்சுருக்காங்க. 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 71,485 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.29% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜய் பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான பிளேயர், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் விஜய் பார்வதியோடைய அம்மா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. ஸோ இந்த காதலை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் போச்சு. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஓகேங்களா. 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி திரு அவர்கள் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 55,514 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.77% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கனி திரு அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் நேற்றுக்கு வரைக்கும் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா 7வது பொசிஷனில் இருந்து நம்ம கனி அவர்கள் 4th பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. சடனாக எப்படி இவ்வளோ வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 51,554 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.14% இருந்துருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. அவங்க வந்து வீட்டில் ஒரு ஆளாக அங்கமாக மாறிவிட்டார்கள் தமிழ்நாட்டு குடும்பங்களில் அப்படிங்கிற மாதிரி ரியா தியாகராஜன் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,229 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.62% இருந்துட்டுருக்காங்க நம்முடைய சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ராவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர், எங்கேயோ நாசமாக போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிகிட்ருக்கு. பட் எனிஹவ் இதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இல்லை. அப்படியே கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் தி சீசன் வரைக்கும் போக முடியுமே தவிர மற்றபடிக்கு டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 7வது பொசிஷனில் சபரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 42,073 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.64% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல மனிதன் நாட் எ கேமர். ஓகேங்களா. வெரி சிம்பிளாக வந்து சொல்லியிருந்தோம்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் விக்ரம் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,698 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.43% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஒரு நல்ல மனிதர், அவரும் ஒரு நல்ல ஜென்டில்மேன். பட் அப்பப்போ கொஞ்சம் அந்த எவில்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வெளியே வரும். பட் இருந்தாலும் பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் வேறு வழியே இல்லாமல் சில நேரங்களில் பண்ணிடுவார். ஆனால் அதனால் அவருடைய வாக்குகள் அப்படிங்கிறது அப்படியே சரிஞ்சு 8வது இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காரு. 9வது பொசிஷனில் நம்மளுடைய அமித் பார்கவ் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 40,458 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.39% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய
அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல மனிதர். அவரை பற்றி நம்ம அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். நல்ல ஒரு ஜென்டில்மேன், வளர்ந்த ஒரு குழந்தை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சில நேரங்களில் வந்து சிலுத்து பார்ப்பில, அதாவது சிலுத்துக்குவார் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் கோவப்பட ஆரம்பிச்சிருவார். பட் ஏன் எதுக்கு அப்படின்லாம் பெருசாக ரீசன் இருக்காது. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 10வது பொசிஷனில் சுபிக்ஷா 32,427 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.12% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. இந்த வாரத்தில் அவங்க தான் எவிக்டாக வெளியே போகிறாங்க. சுபிக்ஷாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்படும். ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக காட்டப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே வந்து கிடையாது. ஏன்னா அவங்க மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்காங்க. தொடர்ந்து மீனவ சமுதாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா ரொம்ப ப்ரெசன்டபுளாக அதை காட்டணும் அப்படின்னு சொல்லி டீம் வந்து யோசிக்கிறதாக சொல்லப்பட்டுருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் லிட்ரலாக சொல்கிறேன், சுபிக்ஷாவுக்கெல்லாம் ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும் மக்களே. ஓகேவா? ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவிட்டி இல்லை அந்த பொண்ணுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் மேலும் வன்மத்தை வந்து பெருசாக காமிச்சதில்ல. ஓகேவா? அவங்க பாட்டுக்கு ஏதோ அவங்க வர வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க. அண்ட் புதுசு புது திறமைகளை வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு முனைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷாவுக்கு வந்து இருக்குது. ஆனால் என்ன, இந்த கொஞ்சம் கேம் வந்து விளையாடாமல் தள்ளி போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து ஏற்க மறுத்துட்டாங்க சுபிக்ஷாவை. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே டாக்ஸிக்காக இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து அழகாக ஒரு கேமை ப்ளே பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து விளையாடிட்டே போயிட்டு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஆனால் ஆனால் அந்த பொண்ணு எங்கேயோ அவங்களுடைய கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கு காரணம் வந்து விக்கல்ஸ் விக்ரமை நான் சொல்லுவேன். ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவரை பயங்கரமாக பேம்பரிங் பண்ணி 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 திறமைகளை காட்டணும், வளர்த்தணும். பாரு இப்போ பாரு நான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூடயே இருந்ததுனால மேபி அங்கேருந்து ஒரு விஷயத்தை வந்து எலிவேட் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கு. ஸோ லிட்ரலாக நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்களுடைய சுய புத்திகள் எப்படி இருக்கிறதோ அதே போல் கொஞ்சமாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவுக்கு வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலாக அது தப்பாக ஒன்றும் கிடையாது, அது கரெக்டான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அது தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ விக்கல்ஸ் வந்து காமெடின்னு வந்து சுற்றிட்டுருக்காரா, அதே மாதிரி இவங்க பாருங்கள் பீட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சுற்றிட்டுருப்பாங்க. ஸோ இதனால் வந்து விக்ரமுடைய காமெடி யாரும் ரசிக்கலை, அதே மாதிரி சுபிக்ஷாவுடைய பீட் பாக்ஸையும் பெருசாக யாரும் ரசிக்கலை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவங்க வீட்டாக வெளியே போகிறாங்க நாளைக்கு. அதுக்கடுத்து அமித் பார்கவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அமித் பார்கவ் வளர்ந்த குழந்தை தான். ஆனால் ஒரு சில விஷயங்களை ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. இல்லை அவங்களோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுற மாதிரியோ இல்லை கேரக்டரை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா மனுஷன் தாங்க மாட்டேங்கிறாரு, அப்படியே கத்தி விட்டுறாப்புல. ஸோ அது ஒரு மைனஸ் அவருக்கு வந்து இருக்குது. அது தப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து லிட்டரலாக தெரியுது இது வந்து ஒரு ஷோ. இந்த ஷோவுக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் இருக்குது, நமக்கு குழந்தை இருக்குது, நமக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இவங்க ஏதோ மேலாப்பில் சும்மா காமெடிக்கு சொல்கிற ஒரு விஷயம் அது தப்பாக போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியறதுனால தான் அவர் அப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கனியை பார்த்தீங்க அப்படின்னா போட்டு பொழந்து எடுத்துருப்பாப்புல, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க கனி அப்படின்னு சொல்லி. அதாவது பாரு எவ்விடமோ அவ்விடமே அமித்லாம் வந்து சொல்லியிருப்பாங்களே, கண்ணிங் கனி, நாக்கு கனி, கருணாக்கு கனி, அந்த கனியை போட்டு பொழந்து எடுத்திருப்பார். ஸோ அதுக்கான காரணமும் இது தான். பட் ஹவ் அவர் வந்து கம்மியான வாக்குகள் தான் வாங்கிட்டுருக்காரு. ஸோ 2 எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா அவர் எவிக்டாக வெளியே போவார். அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.